பணி வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நண்பர்களே, நேற்று ஒரு பதிவை போட்டிருந்தேன், இன்று அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ட்டு. எதிர்மறை எண்ணம் கொண்டவங்க நீங்கள் இந்த பதிவை பார்க்க வேண்டாம். சார் ஜிஓ இருக்குது சார் 149 ஜிஓ இருந்தால் ரத்து பண்ணுவாங்க. போட்டித் தேர்வு நடத்துறதுக்கான வாய்ப்பு இப்போதைய சூழல் கிடையவே கிடையாது. சரிங்களா? போட்டித் தேர்வு இருந்தால் இன்னும் 6 மாதம் ஆகும் அல்லது 4 மாதம் ஆகும். சரிங்களா? இப்போதைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி, போட்டித் தேர்வு வச்சே தான் போடணுமா? போட்டித் தேர்வு ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். சரிங்களா? சென்ட்ரல் டெட் எப்படி நடத்துகிறாங்க, அவங்க எப்படி பணி நியமனம் மேற்கொள்கிறாங்க, அதை பார்ப்போம். சென்ட்ரல் டெட்டில் எக்ஸாம் வைக்கிறாங்க. கேந்திர வித்யாலயா, நவோதயா, சைனிக் பள்ளியெல்லாம் எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நேர்காணல் இன்டர்வியூ மூலமாக போஸ்டிங் போடுறாங்க. அது குறிப்பிட்ட இயர் மட்டும்தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 to 2015, 2021 நடக்கலாம். ஆனால் அவங்க குறிப்பிட்ட இயருக்கு மட்டும்தான், 2010லேருந்து 2015 அல்லது 2013லேருந்து 2014, 2015 இப்படி குறிப்பிட்ட இயரை செலக்ட் பண்ணி பாஸ் பண்ணவங்களுக்கு கால்ஃபர் பண்ணி இன்டர்வியூ வச்சு அந்தந்த ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆக சென்ட்ரல் டெட்டு இப்படி இந்த முறையாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எக்ஸாம் தான் வச்சு ஆகணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் சிலருக்கு இருக்கும். சரிங்களா? பல வருடமாக இத்தனை காலமாக எக்ஸாம் கூட வைக்கல, வெயிட்டேஜிலே கொண்டு வந்தாங்க. திடீர்னு கடைசி இறுதி கட்டத்தில் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் தவறுதலான விஷயம். நீண்ட காலம் ஆகிப்போச்சு. இன்னும் 6 மாதம் காலம் ரொம்ப விரயமாயிடுச்சு. இன்னும் 6 மாதம் எக்ஸாம் வச்சு போடணும்னா அது ஒரு தவறான விஷயம். 7 எப்போ வெயிட்டேஜை கேன்சல் பண்ணாங்களோ அப்போவே உடனடியாக எக்ஸாம் வச்சு அப்போவே வேக்கண்ட்டை ஃபில் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டாங்க இந்த அரசாங்கம். கடைசி நேரத்தில் இப்போ நான் எக்ஸாம் தான் வைப்பேன் அப்படிங்கிறது தவறான விஷயம். பொழுது விடிஞ்சு பின்னாடி புத்தி வந்த மாதிரி. சரிங்களா? அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆக நேரம் ஆயிடுச்சு, கால விரயம் ஆகி போயிடுச்சு. பணி நியமனம் மேற்கொள்கிறது தான் சரி. ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க ஒரு முறையை சீனியாரிட்டி, டெட் சீனியாரிட்டி, மார்க் அடிப்படையில், ஏஜ் அடிப்படையில் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி 82க்கும் இறங்கும். 82க்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஏதாவது ஒரு முறையை ஃபாலோ பண்ணால் பணி நியமனம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் 82க்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னும் பிஜிடிஆர்பி பற்றி, பிஜிடிஆர்பி செகண்ட் லிஸ்ட் வருமா, பிஜிடிஆர்பி செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அரசு செகண்ட் லிஸ்ட்டு விடுறதுக்கான மனநிலையில் இல்லை அப்படின்னுமே நான் சொல்கிறேன். அவங்க உச்சநீதிமன்ற சட்டத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பை எடுத்துக்காட்டி காட்டுறாங்க. இப்படி சட்டத்தில் இடம் இல்லை, டிஆர்பியும் அப்படியே சொல்லுது, சட்டத்தில் இடம் இல்லை செகண்ட் லிஸ்ட்டு விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு போட்டித் தேர்வு நடந்து முடிஞ்சு ஒரு நியமனம் மேற்கொண்ட பின்னாடி அதுக்கப்புறம் புதுசாக தான் நியமனம் பண்ணணுமே தவிர மீண்டும் செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டு விடக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு சொன்னதாக சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தா டிஎன்பிசி 5-6 லிஸ்ட்டு விடுறாங்க. எல்லாம் அரசோட கொள்கையில் தான் இருக்குது, அரசோட முடிவில் தான் இருக்குது. சரிங்களா? அரசாங்கம் என்ன நினைக்குதோ, அரசியல்வாதிங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான்.
நன்றி நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டே இருங்க, அறிவிப்பு வெளியாகும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே.